என்னாச்சு என் த்ரிஷாக்கு என்னாச்சு? த்ரிஷா த்ரிஷா நான் போகும்போது கூட அவ என்னை சிரிச்ச முகமா அனுப்பி விட்டாளு. என்னாச்சு? என்ன அஞ்சலி சொல்ற? இது த்ரிஷா அண்ணியோட ரத்தமா? அப்போ த்ரிஷா அண்ணிக்கு என்னாச்சு? ஆமாங்க, இது த்ரிஷா அக்காவோட ரத்தம் தான். த்ரிஷா அக்காவை ரொம்ப எமர்ஜென்சியாக ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே என்னாச்சு ஏதாச்சிட்டு எனக்கு ஒன்றும் தெரியலங்க. ஆனால் த்ரிஷா அக்கா வாயில் ரொம்ப ப்ளீடிங் ஆகி ரொம்ப சீரியஸாக இங்கே துடிச்சிட்டு ரத்தம் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்னது? என் த்ரிஷா இங்கே ரத்த வாந்தி எடுத்து துடிச்சுக்கிட்டு இருந்தாளா? அப்போ நீங்களாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற நான் யார் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனது? அவளுக்கு என்ன ஆச்சு? எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். அண்ணன் இருங்கண்ணே, வருத்தப்படாதீங்கண்ணே. என்னன்னு நான் கேட்டு விசாரிக்கிறேன்னு. நீங்கள் அழாதீங்கண்ணே, நான் கேட்குறேண்ணே. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே. பாருடா தம்பி, த்ரிஷாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இவ்வளோ ரத்தம் வந்து எடுக்கிற வரைக்கும் என்னடா பண்ணியிருந்தாங்க இவங்க எல்லாரும். நம்ம தான் கார் இருக்கு இல்லடா, காரில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இல்லையாடா? மாமா, த்ரிஷாக்கா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இங்கே படுத்து துடிச்சு போயிட்டாங்க மாமா. நான் தான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருந்தேன். என்ன சொல்கிற அஞ்சலி? ஆம்புலன்ஸ் எதுக்கு நீ வர வச்ச? அதான் நம்மளோட கார் இருக்கே, தூக்கின்னு போயிருக்கலாமே. அது மட்டும் இல்லை, எதுக்கு அரை மணி நேரம் அண்ணன் இங்கே துடிக்கணும்? என்ன நடக்குதுங்க? என்னங்க, அத்தை தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க. யாரு? அம்மாவா? ஆமாங்க. என்னன்னு சொன்னாங்க அஞ்சலி? மாமா, அத்தை சொன்னாங்க, காரில் தூக்கின்னு போனா காரெல்லாம் ரத்தம் கெலிஜாயிடும், கரை ஆகிடும் சொல்லி தூக்கின்னு போக வேணாம் சொல்லிட்டாங்க மாமா. காரில் த்ரிஷாவை தூக்கின்னு போனால் ரத்தக்காராயிடும் கிலிஜாயிடுமா? யாரு? அது எங்கள் அம்மா சொன்னாங்களா? நீ சொல்கிறது நம்புற மாதிரி இருக்கு அஞ்சலி. இங்கே பாரு அஞ்சலி, உனக்கு எங்கள் அம்மா மேலே கோவம் இருந்தா இப்படியெல்லாம் காமிக்காத. நேரில் பேசி தீர்த்துக்கோ. இப்படியெல்லாம் பழி வாங்குற வேலை வச்சுக்காது, சரியா? யாரு? நான் அங்கே பழி வாங்குறவ? என்ன பார்த்தா நீங்கள் அந்த வார்த்தையை கேட்குறீங்க? அந்த வார்த்தையை உங்கள் அம்மா சொன்னாங்களா இல்லையானிட்டு கேளுங்க. நான் மனசாட்சி இருக்கிறவங்க, நான் மனசாட்சிக்கு பயப்படுறவோ, நான் ஒரு நாளும் ஒரு எறும்பு கூட கெடுதல் நினைக்காதவோ. அந்த வார்த்தையை உங்கள் அம்மா சொன்னாங்களா இல்லையான்னு கேட்டு பாருங்க. அம்மா, அஞ்சலி சொல்கிறதெல்லாம் உண்மையாம்மா? நீ அந்த வார்த்தையை நீ சொன்னியா? உன் புள்ள சுதாகர் கேட்குறமா? சொல்லுமா. அது வந்துப்பா. அம்மா, நீங்கள் அழாதீங்கம்மா. தெரியுமா நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுமா. இவ தான் பொய் சொல்கிறா, தெரியுமா எனக்கு. நீங்கள் அழாதீங்கம்மா. நிறுத்துங்க. நான் தான் சொல்கிறேன்ல உங்கள் அம்மா சொன்னாங்கன்னிட்டு. நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்களா? யாரை என்னடி வார்த்தை பேசுகிற? அப்பா, நீங்கள் என்ன அடிங்க, கொல்லுங்க, சாவடிச்சு நீங்கள் கொண்டு போட்டுடுங்க. புள்ளத்தாச்சிட்டு கூட பார்க்காதீங்க. ஆனால் த்ரிஷாக்காக்கு இது உங்கள் அம்மா பண்ணுது உண்மை உண்மை உண்மை. உங்கள் அம்மா சொன்னாங்க, அது உண்மை. இந்த மண்டபத்தில் நிற்கிற, இந்த சபையில் நிற்கிற எல்லா ஜனத்தையும் கேட்டு பாருங்க. எதுக்கு அங்கே பக்கத்தில் நிற்கிறாங்களே உங்கள் அத்தையும் உங்கள் அத்தை பொண்ணும், அவங்களே கேட்டு பாருங்க, அவங்க சொன்னாங்களா இல்லையானிட்டு. அது மட்டும் இல்லைங்க, அதோ அங்கே நிற்கிறாளே மோனிஷா, அவள் தாங்க காரணமே. த்ரிஷாக்காக்கு ரத்தம் வந்ததுக்கு காரணமே அவள் தாங்க. ஒன்றும் தெரியாத பூனை மாதிரி நிற்கிறா பாருங்க. அந்த சண்டாளி சிரிக்கினால தான் த்ரிஷாக்காக்கு வாயில் ரத்தம் வந்து கீழே வீந்து அடிபட்டுச்சு. கேட்டு பாருங்க, ஆமாவா இல்லையானிட்டு. நீங்கள் என்கிட்ட உங்கள் கோவத்தை காமிக்கிறீங்க. வேணா அஞ்சலி, நீ மறுபடியும் நீ பொய் சொல்கிற. கார்த்தி, ஒரு நிமிஷம் இரு. இல்லைண்ண, இவ எப்படி நம்ம அம்மாவை சந்தேகப்படலாம்? நம்ம அம்மா ஒரு எறும்பு கூட பாவம் நினைக்காதவங்க. அது இவளுக்கே நல்லா தெரியும் தானே. எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மா இவன் முழுகாமல் இருக்கும்போது கூட. இப்போ அந்த சீமந்தம் கூட எங்கள் அம்மா தானே நடத்துகிறாங்க. எப்படிடி எங்கள் அம்மாவும் இப்படியெல்லாம் இவங்களுக்கு பேசுறதுக்கு மனசு வருது? சொல் பார்க்கலாம். இருங்க, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டா. என்ன?
இப்போது உங்கள் கண்ணு முன்னாடி ரத்தம் இருக்குல்ல, உங்கள் கண்ணு முன்னாடி த்ரிஷாக்கா காணம் தானே. அதுக்கு என்ன காரணம்னுட்டு உங்கள் அம்மாவையும் உங்கள் அத்தையும் உன் அத்தைய பொண்ணையும் கேளுங்க. இங்க பார், நான் கேட்பேன். எங்கள் அம்மா மட்டும் எதுவும் செய்யாமல் இதோ இங்கே நிற்கிறாள் இந்த மோனிஷா எதுவும் செய்யாமல் இருந்தா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட வேண்டி. நான் ரெடிங்க. போய் ஃபஸ்ட்டு அங்கே போய் பேசுங்க, போங்க. மா நீ இரு தம்பி, நான் பேசிக்கிறேன். மா இங்கே வாங்க. மா நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேம்மா. இந்த பாவத்தை நீங்கள் செஞ்சீங்களாம்மா? அண்ணே அதான் நான் சொல்கிறேனே, அம்மா இப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. யானை தெரிஞ்சு அம்மா இப்படி மிச கொட்டிக்கிற பாவம் அம்மா. இரு நான் பேசுகிறேன்ல, இரு. அம்மா ஏம்மா என் மூஞ்சி கூட பார்த்து பேச தோணலையாம்மா? என் கண்ணை பார்த்து எங்கள் 2 பேரும் பார்த்து பேசுமா. நீ இந்த பாவத்தை செஞ்சியே இல்லையா? எதனா ஒன்று சொல்லுமா. நீ இப்படி சும்மா நிற்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா. நீ செஞ்சிருப்பியோன்னு கூட தோணுதுமா எனக்கு. என்ன மன்னிச்சிடுப்பா சுதாகர். உனக்கு ஒரு வாரிசு இல்லையே, அவளால் உனக்கு ஒரு வாரிசு கொடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்கிற கோவத்தில் தெரியாமல் நான் அந்த வார்த்தையை விட்டுட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிடுப்பா. என்னம்மா சொல்கிறீங்க? நீங்களா?